தமிழ்நாட்டிலே அதிமுகவுக்கு கட்டம் சரியில்லையா, பாஜகவுக்கு கட்டம் சரியில்லையா, அல்லது இந்த கூட்டணிக்கு பாஜக அதிமுக இந்த என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு கட்டம் சரியில்லையா, அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கட்டம் சரியில்லையா என்பது புரியவில்லை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றது. வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. முதலிலே தமிழ்நாட்டு பாஜகவின் கட்சி நிர்வாக திறமையை பற்றி பார்ப்போம். என்டிஏவிலே இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலகினார். அதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்களும் விலகிவிட்டார். அவர் தலைமையிலான அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் என்டிஏவிலே இருந்து விலகிவிட்டது. இவர்கள் இருவருமே விலகியதற்கு முக்கியமான காரணம், என்டிஏ கூட்டணியிலே தாங்கள் நல்லவிதமாக கௌரவத்தோடு நடத்தப்படவில்லை என்று பன்னீர்செல்வம் அவர்களும் தினகரன் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். மற்றபடி பெரிய அளவிலான கொள்கை முரண்பாடுகளோ தலைவர்களின் மிதமிஞ்சிய தன்முனைப்போ ஈகோவோ காரணமாக தெரியவில்லை. என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்கின்ற முறையிலே அவர்கள் கௌரவமாக நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அது சரியான எதிர்பார்ப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு கூட நிறைவேறவில்லை என்றால் வேறு வழியில்லை, அவர்கள் விலகித்தான் செல்வார்கள், விலகி சென்றிருக்கின்றார்கள். இதை டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள், அதாவது அமமுக கூட்டணியிலே இருந்தவர்கள் பாஜகவின் என்டிஏ கூட்டணிக்கு தோள் கொடுத்தவர்கள். இன்றைக்கு எங்களை விட பெரிய கட்சி கூட்டணியிலே கிடைத்துவிட்டதால் எங்களை அலட்சியப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி கூறும்பொழுது மறைமுகமாக இல்லாமல் நேரிடையாகவே வெளிப்படையாகவே அவர் தமிழக பாஜகவை குற்றம் சாட்டுகின்றார். தமிழக பாஜகவின் போக்கிலே அவர் குற்றம் காண்கின்றார். ஆனால் நாடு தழுவிய பாஜகவின் மீதோ நரேந்திர மோடி அவர்களின் மீதோ அமித்ஷா அவர்களின் மீதோ அவருக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை. தமிழக பாஜகவை மட்டும்தான் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே நயினார் நாகேந்திரன் அவர்களைத்தான் குற்றம் சொல்கிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. மேலும் அவர் இப்பொழுதைக்கு இந்த பாஜகவின் என்டிஏ கூட்டணியிலே இருந்து விலகுகின்றோமே தவிர இந்த விலகல் நிரந்தரம் என்றோ வேறு யாருடனோ கூட்டணி வைத்துவிட்டோம், ஏற்கனவே வைத்துவிட்டோம் என்றோ கருத முடியாது. கூட்டணி பற்றிய முடிவை டிசம்பர் மாதத்திலே தான் எடுப்போம். அதுவரை எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கின்றோம், ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன் என்று அவர் பேசியிருக்கின்றார். அதாவது தன்னுடைய கட்சிக்கு உள்ள இந்த பிரச்சனை, அகௌரவமாக நடத்தப்படுவது என்கின்ற பிரச்சனை சரியாக்கப்பட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே மீண்டும் இணைவோம் என்பது இதன் உட்பொருள். அதாவது குறிப்பிட்ட காரணத்துக்காகத்தான் விலகுகின்றார். அந்த குறிப்பிட்ட காரணம், அந்த பிரச்சனை நீக்கப்பட்டால் மீண்டும் இணைந்து விடுவார். இது சரியான மனப்போக்கு தான் என்று நான் கருதுகின்றேன். இப்படி ஒரு மனக்கசப்பு, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதற்கு தமிழக பாஜகவைத்தான் குற்றம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. எனவே தமிழக பாஜகவின் தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களைத்தான் இதற்கு பொறுப்பாளி ஆக்க வேண்டியிருக்கின்றது. எந்த மனக்கசப்புமே திடீரென்று ஒரு நாள் ஏற்பட்டு விடுவதில்லை. கோபம் வேண்டுமானால் சமயத்தில் நமக்கு சில சமயங்களிலே திடீரென்று வரும். ஆனால் மனக்கசப்பு என்பது சிறிது சிறிதாக வளரும், உயரும், மேலும் வலிமை பெறும். ஒரு கட்டத்திலே உறவே துண்டிக்கப்படும். எனவே இந்த மனக்கசப்பெல்லாம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் வந்து கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதையெல்லாம் கவனித்திருக்க வேண்டும், ஆவண செய்திருக்க வேண்டும். அதை கவனிக்கவும் செய்யவும் அவர் தவறிவிட்டார். அவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கைப்பாவையாக செயல்படுகின்றார். வேண்டுமென்றே ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் அலட்சியப்படுத்தி விட்டார் என்று சிலர் கருதுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருத்து எவ்வளவு தூரம் உண்மை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் ஒரு காலத்திலே அவர் அதிமுகவிலே இருந்தார். எனவே அந்த பழைய பாசத்திலே அவர் அதிமுக விசுவாசியாக செயல்படுகின்றார், குறிப்பாக எடப்பாடியாரின் விசுவாசியாக செயல்படுகின்றார் என்று சிலர் கருதினால் அதை அடிப்படை ஆதாரமே இல்லாதது என்று புறந்தள்ளிவிட முடியாது. எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களெல்லாம் கூட வரக்கூடும் என்பதை நன்கு உணர்ந்து நயினார் நாகேந்திரன் முன்கூட்டியே செயல்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனக்கசப்பு எல்லாம் வந்து வளரும் பொழுதே கவனித்து சரி செய்திருக்க வேண்டும். அதை செய்ய அவர் தவறிவிட்டார். இதிலே இப்படி கூறுவதிலே அடிப்படை நியாயமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. மேலும் முன்கூட்டியே கவனிக்க தவறிவிட்டார். அதை தவிர விஷயம் நடந்த பிறகாவது பிரிந்து விடுவது
என்று ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் முடிவெடுத்த உடனேயாவது நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் பேசி நிலைமையை சீராக்கி இருக்கலாம். அதை செய்யவும் தவறிவிட்டார். இது தலைமை பண்பு குறைபாட்டையே சுட்டி காட்டுகின்றது. இப்படிப்பட்ட போக்கை அண்ணாமலை அவர்களின் போக்கோடு ஒப்பிட்டு பார்ப்பது அவசியமாகின்றது. சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட்டணிகள் எல்லாம் முடிவாக அறிவிக்கப்படாத பொழுது, அப்படி ஒரு நிலைமை உருவாகாத பொழுது, ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவிக் கொண்டிருந்த பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறினார், ஓபிஎஸ் அவர்களும் அமமுக என்கின்ற கட்சியும், அதாவது தினகரன் அவர்களும் எங்களுடன் பாஜகவுடன் தோளோடு தோள் கொடுத்து பயணிக்கின்றார்கள். அவர்களை கழற்றிவிட முடியாது, கழற்றிவிடக் கூடாது. உரிய இடத்தை அவர்களுக்கு தந்தையாக வேண்டும் என்று அவர் கூறினார். எதுவும் பசப்பு வார்த்தைகளை கூறவில்லை. தன்னுடைய மனத்திலே இருந்ததைத்தான் அவர் உண்மையாக எடுத்து கூறினார். அதாவது எங்களுடன் கூட்டணி வைத்துக்கொள்பவர்கள் அந்த கூட்டணியிலே, எங்களுடைய கூட்டணியிலே ஓபிஎஸ் அவர்களோ தினகரன் அவர்களோ இருக்கக்கூடாது என்றெல்லாம் நிபந்தனைகள் விதிக்கக்கூடாது என்கின்ற பொருளிலே அவர் பேசினார். இதன் மூலம் ஓபிஎஸ் அவர்களின் நம்பிக்கையையும் தினகரன் அவர்களின் நம்பிக்கையையும் அண்ணாமலை பெற்றார். அதனால்தான் பாராளுமன்ற தேர்தல்களிலே படுதோல்வி அடைந்த பிறகு கூட, அந்த பாஜக கூட்டணி தோல்வி அடைந்த பிறகு கூட ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் பாஜகவுடன் என்டிஏ கூட்டணியிலே தொடர்ந்து பயணித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அவர்களிடம் தோற்றுவிப்பதிலிருந்து அல்லது அதை கட்டி காப்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தவறிவிட்டார். விளைவு, அவர்கள் என்டிஏவிலே இருந்து பிரிந்து சென்று விட்டார்கள். அதனால் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஓரளவாவது வலிமை இழந்து நிற்கின்றது. பெரும் அளவிலே வலிமை இழந்துவிட்டது என்று கூறிவிட முடியாது. ஆனால் சிறிதளவாவது வலிமை குறைந்திருக்கின்றது. தேர்தல் அரசியலிலே ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். 0.5%, 1% என்கின்ற அளவிலே இருக்கின்ற வாக்கு சதவீதத்தை கூட புறந்தள்ளிவிட முடியாது, அலட்சியமாக இருந்துவிட முடியாது. இதையெல்லாம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். தன்னுடைய தலைமை தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலே இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதிமுகவின் நிலைமையும், எடப்பாடியாரின் தலைமையிலே இருக்கின்ற அதிமுகவின் நிலைமையும் ஒன்றும் சொல்லிக் கொள்கின்றார் போல இல்லை. இதற்கு முன்பு லேசாக முணுமுணுத்து கொண்டிருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது ஓங்கி குரல் கொடுத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கிவிட்டார் என்றே கூட சொல்லிவிடலாம். ஒன்றுபட்ட அதிமுகவினால் மட்டும்தான், அதாவது எந்தவிதமான பிளவும் இல்லாமல் முழுமையாக ஒன்றாக இருக்கின்ற அதிமுகவினால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். எனவே அதிமுக பிரிந்தவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இது எடப்பாடியாரின் மனநிலைக்கு மாறுபட்ட விரோதமான கருத்து. எனவே இப்படி கூறுகையிலே அவர் அதிமுகவின் தலைமைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார் என்று எடுத்துக்கொண்டு விடலாம். மேலும் அப்படி மீண்டும் சேர்த்து கொண்டு ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு 10 நாள் காலக்கெடுவும் கொடுத்திருக்கின்றார் செங்கோட்டையன் அவர்கள். இந்த 10 நாள் என்பது ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்படுவது தான், விரைவிலே என்று அதன் பொருள். 10 நாட்களுக்கு பதிலாக 1 மாதத்திலே அப்படி ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் அவர் அதற்காக முகத்தை சுழிக்கப் போவது இல்லை. ஆனால் அப்படி நடக்கவில்லை என்றால் தான் என்ன செய்யப் போகின்றோம் என்பதை அவர் கூறவில்லை. நயினார் நாகேந்திரன் அவர்களின் விஷயத்திலே அவர் நன்றாக சிந்திக்க வேண்டும். வரக்கூடிய ஆபத்துக்களையெல்லாம் பற்றி முன்கூட்டியே யோசித்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தன்னுடைய தலைமை பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூறினேன். ஆனால் எடப்பாடியாரின் விஷயத்திலே அப்படி கூற முடியவில்லை. ஏனென்றால் அதிமுக என்கின்ற கட்சியை பொறுத்தவரையிலே தனக்கு சமமாக தன்னுடைய உயரத்திலே வேறு யாருமே இருக்கக்கூடாது என்று அவர் விரும்புகின்றார். அந்த விருப்பத்தை செயல்படுத்தி கொண்டும் வருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு போக்கு சரியா தவறா என்பதை பற்றி விவாதித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கை உட்கட்சி ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று சிலர் கூறுவார்கள், வேறு சிலர் வேறு விதமாக கூறுவார்கள். அதாவது வலிமை வாய்ந்த தலைவர் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு கட்சி என்றால் அதற்கு ஒரே வலிமையான தலைமை என்பது அவர்களுடைய கருத்து. எனவே இதுதான் சரி அது சரியில்லை என்றோ, அதுதான் சரி இது சரியில்லை என்றோ கூறிவிட முடியாது. ஆனால் அது சரியோ தவறோ எப்படி இருந்தாலும்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கடைப்பிடிக்கின்றார். தனக்கு சமமானவர்கள் கட்சியிலே வளர்ந்தால் தன் தலைமை போய்விடும், என்றோ ஒரு நாள் போய்விடும் என்று அவர் அச்சப்படுகின்றார். எனவே தனக்கு எதிராக அல்லது தனக்கு எதிரானது என்று அவர் கருதுகின்ற இப்படிப்பட்ட ஒரு கருத்தை செங்கோட்டையன் அவர்கள் கூறியதால் செங்கோட்டையனையும் நிச்சயமாக ஓரம் கட்டுவார். அது அவருடைய அடிப்படை இயல்புகளிலே ஒன்று. அதற்கு யார் என்ன செய்ய முடியும்? எந்த அறிவுரையும் எடுபடாது. எனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இவர்களெல்லாம் என்ன சாதித்து விடப் போகின்றார்கள் என்பது அவர் கருத்தாக இருக்கலாம். அதற்கு ஏற்றாற்போலவே பன்னீர்செல்வம் அவர்களோ தினகரன் அவர்களோ பெரிதாக எதையும் சாதித்து விடவில்லை. செங்கோட்டையனும் அதிமுகவிலே இருந்து விலகிச் சென்று கழன்று கொண்டால் அவரும் ஒரு பெரிய கட்சியின் தலைவராகவோ இன்னொரு கட்சியின் தலைவராகவோ தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவோ ஆகிவிட முடியாது என்பது கூட உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் ஒவ்வொருவராக பிரிந்து சென்றால் தன்னுடைய ஆதரவு அதல பாதாளத்துக்கு போய்விடும், வேகமாக சரியும், வாக்கு சதவீதம் மிகவும் குறையும் என்பதை அவர் மறந்து விடுகின்றார். உதாரணமாக ஓபிஎஸ் அவர்கள் பெரிய தலைவராக எழுந்து வந்து விடவில்லை. ஆனால் தென் மாவட்டங்களிலே அதிமுகவின் வாக்கு வங்கி மிகவும் குறைந்தது. அதிலிருந்து கூட எடப்பாடியார் சரியான பாடத்தை கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. இதைத்தான் செங்கோட்டையன் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட பலரும் இதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆனால் எடப்பாடியார் இதையெல்லாம் காதில் போட்டு கொள்வதும் இல்லை, காதில் போட்டுக்கொள்ளப் போவதும் இல்லை. வேறு சில விஷயங்களிலே நான் அவரை பாராட்டியிருக்கின்றேன், பாராட்டவும் செய்கின்றேன். உதாரணமாக அண்ணாமலை அவர்கள் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை முழு மனதாக ஏற்றுக்கொண்ட பொழுது அதன் பிறகு அண்ணாமலையையும் மன மகிழ்ச்சியோடு அரவணைத்து கொண்டிருக்கின்றார் எடப்பாடியார். ஆனால் சொந்த கட்சியிலோ எந்த நிபந்தனையும் இல்லாமல் செல்கின்றோம் என்று பிரிந்து சென்றவர்கள் அறிவித்த பிறகு கூட அவர்களை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அதிமுகவை அவர் சொந்த கட்சியாகவே பார்க்கின்றார், என்னுடைய கட்சி என்று பார்க்கின்றார். எனவே மற்ற சில விஷயங்களிலே அவரை நான் பாராட்டிய பொழுதிலும் இந்த விஷயத்திலே குற்றம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. எடப்பாடியாரின் இந்த போக்கை பற்றி மூத்த பத்திரிகையாளரான துரை கருணா அவர்கள் மிக மிக அதிரடியான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதிமுக உருப்பட வேண்டுமென்றால், வலிமை பெற வேண்டுமென்றால் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக வேண்டும், அதுதான் ஒரே வழி என்கின்ற கருத்தை அவர் கொண்டிருக்கின்றார். இன்றைய நிலைமையிலே அப்படிப்பட்ட ஒரு கருத்தை நாம் ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் எடப்பாடியாரின் இந்த போக்கு தொடர்ந்தால் கட்சிக்கு உள்ளேயே பல மூத்த தலைவர்கள் அவ்வாறு எண்ணத் தொடங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே அவர்கள் ஒன்று இணைந்து தீவிரமாக செயல்பட்டால் எடப்பாடியாரால் தன்னுடைய தலைமையை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. சொல்லப்போனால் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை செங்கோட்டையன் உருவாக்கி அதை பலமடைய செய்வார் என்றே துரை கருணா கருதுகின்றார். திரு செங்கோட்டையன் மற்ற மூத்த தலைவர்களை ஒன்றிணைத்து எடப்பாடியார் இல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும், அவர் நிச்சயம் உருவாக்குவார் என்று கூறுகின்றார். அப்படி நடந்துவிடாமல் பார்த்து கொள்வது எடப்பாடியாரின் கடமை. ஆனால் அதை அவர் செய்வாரா என்று உறுதியாக சொல்லிவிட முடியவில்லை. அவருடைய கடந்த கால நடவடிக்கைகளை எண்ணி பார்த்தால் அப்படி செய்ய மாட்டார், மற்றவர்களை அரவணைத்து கொண்டு செல்ல மாட்டார் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. ஆனால் எடப்பாடியாரை பற்றிய இந்த ஒரு பெரிய குறையை சுட்டிக்காட்டிவிட்டு அதே அளவுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களிடமும் எடுத்து கூறாவிட்டால் அந்த கள்ள மௌனம் ஒரு சரியான செயலாக இருக்காது. எனவே நயினார் நாகேந்திரன் அவர்களும் மாற வேண்டும் என்று நாம் கூற வேண்டியிருக்கின்றது. அப்படி மாறவில்லை என்றால் பாஜக, தமிழக பாஜகவின் தலைமையை மாற்ற வேண்டும் என்றும் கூற வேண்டியிருக்கின்றது. வாழ்க பாரதம்! ஜெய் ஹிந்த்!